ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம ராமநாதபுரத்துக்காரன வண்டி வந்துட்டு லேத்துலேருந்து எடுத்து வந்துட்டாங்க. பாருங்கள், GoPro ஒன்று செகண்ட்ஸில் வாங்கினேன். வீடியோ அதில் தான் லாஸ்ட்டாக போட்டிருக்கு. அவர் வண்டி வந்து இன்ஜின் இறக்கி இன்றைக்கி கொஞ்சம் சென்டர் பெட் போட்டுருந்தாங்க. இன்ஜின் ரெடி பண்ணோம், அதனால் வந்துட்டு போகலாம். அப்படியே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். கண்டினியூ வீடியோ பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். ஓகே, லெட்ஸ் மூவ். பாடி ஃபில்டர் வந்தாச்சு. சென்டர் பெட்டு மோளை சென்டர் பெட்டு தாங்க மோளை. இல்லை அது காட்டுங்க, நிறைய பேர் தெரிய மாட்டேது. இது முன்னாடி ஃப்ரண்ட் பெட்டு சார், ஃப்ரண்ட் பெட்டு. ஆமாங்க. ஓ தள்ளி உள்ளே வர பெட்டு. ரெண்டு அழகாக எவ்வளோ சாமி. இதுதான் செல்ஃப் பெட்டுங்க, ஃப்ரண்ட்டில் சென்டர் பெட்டுங்க சாமி. சென்டர் பெட்டு தான் இது சாமி. இது சென்டர் பெட்டுங்க, ஹெவியாக இருக்குது. ஆமாம் சார். இது வந்து செல்ஃப் பெட்டுங்க, மேலே வர்றது செல்ஃப் பெட்டு. ஓகே. இது வந்து கீழே வந்து செல்ஃப் மோட்டர் உட்கார இடம் சார். அதுபோக செல்ஃப் மோட்டர் தாங்கி பிடிக்கிற பெட்டு. அது பார்த்தது அவ்வளோ சார். அதுபோக இந்த சார் இது ஃப்ரண்ட் பெட் எடுத்துறீங்களா சார்? அதாவது சார் முதல்ல வந்து நம்ம அந்த வண்டிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பாக்ஸ் போட்டணும் சார். இப்போ நார்மல் ஒரு 20 வருஷம் இல்லைங்க. இப்போ வந்து சின்ன பாக்ஸ் போட்டோம் சார், 100 cc மாதிரி. 18 amps பேட்டரிக்கு ஆமாம் சார். இது 18 amps சார். அது போட்டுங்க சார், போட்டுக்கீங்களா? அந்த இடத்து கீழே வச்சுருந்தா கீழே வந்துடுறப்போ சாமி. சரிங்களா? பெட் ஆல்ட்ரேஷன் தான் சார். பெட் ஃப்ரண்ட் இது பெட்டு இது சார். செல்ஃப் சைலன்சர் மாற்றணும். நம்பர்லாம் போர்டு காமிச்சிருங்க. முன்னாடி இதெல்லாம் செல்ஃபு ஆல்ட்ரு பண்ணிக்கு சென்டர் பெட்டுக்கு. வந்துட்டு செல்ஃபு பேட்ரி செல்ஃப் மோட்டருக்கு ஆல்ட்ரு பண்ணுவாங்க. இதான் அங்கே பாருங்கள், செல்ஃப் மோட்ரு இதுக்குள்ளே தான் வரும். இது ஒரு பெட்டு, இதை ஆல்ட்ரு பண்ணிக்குது. அது ஒரு பெட்டு.
செல் மோட்டருக்கு இருக்கிறது. அப்புறம் வந்துட்டு பேட்ரி பாக்ஸு 18 ஆம்ஸுக்கு பேட்ரி பாக்ஸ் வந்துட்டு இது மாற்றிருக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி. ஏன்னா 18 ஆம்ஸ் போட்டால் தான் உங்களுக்கு செல்ஃப் மோட்டர் வந்து டக்குன்னு எடுக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா செல்ஃப் பண்ணும்போது இந்த கியர் சாஃப்ட் மெயின் சாஃப்ட் வந்துட்டு மாற்றணும். அது மாற்றிட்டோம். புது செயின்ஸ் பாக்கெட் போட்டிருக்கு சின்னது. கம்பெனியாக வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்கி கொடுத்தாண்டி தாங்க அவர் தான் கூப்பிட்றீங்களா? அவர் தான். சரி போயிட்டாரு. கூப்பிடக்கூடாதா சார்? அவர் ஏன் மாவன சொல் பண்ணோம் கூப்பிட்டு. அது உங்களோட தான் இல்லை இல்லை அப்போ ஒரு பையன் வந்தாப்புல இல்லைங்க. ஆமாம், மொட்டடிச்சு மாதிரி. ஆமாம் அந்த பையன் அவையில் லோக்கல் காரங்களா கடவை விஜய் பங்களா. அதாவது நாமக்கல் வண்டி வந்து கோத்ரேஜில் காலேஜ் ஓட்டுற மாதிரிங்க. ஓஹோ, விஜய் பங்களா குரௌண்ட்லேருந்து கோத்ரேஜ் ஓட்டுற மாதிரி. வேலை வளர்கிற போதுங்க இதுக்கு ஒரு டைலாக் பண்ணால் வேறு ஓனர்கள்லாம் துணியெடு துணியெடு அந்த துணியெடு இந்த துணி ஆயில் கிணடு அப்படின்னு பேனர் கொடுத்தோம்னா தொடச்சி கொடுக்கணும் சுத்தம். அது ஒரு மாதம் வேலை இருக்காதுங்க. திருப்பி எடுத்தோம்னா திருப்பி பிடி இருக்கிற பக்கம் அவங்க ரைட்டு. ஓ நீங்கள் இருந்திருப்பீங்களா இருக்குது வருஷம் அப்படிங்க. அது தொடச்சி கொடுக்கணும் பையன் இருக்கலாம். ஆமாம், இல்லைன்னா அதுவே அடி விடுவோம். நீங்கள் கேட்டிங்க சார், நம்ம டைமிங் வந்து இது வச்சு தான் சார் வைக்கிற டைமிங்கு. இப்படி டாப்பில் இருக்கணும் சார் பிஸ்டனு, மேலே டாப்பு. இந்த மார்க் இருக்குல்லைங்களா அந்த ஓட்டைங்க, இந்த ஓட்டையில் நம்ம அந்த டைமிங் வீல் போடுறோம். அந்த பல் வருங்க, அந்த பல்லை நேரம் வச்சு ஒரு மார்க் இருக்குது. மார்க்கில் போட்டிங்கன்னா நீங்கள் அப்புறம் டைமிங் தேவையில்லை. சைலன்சர் வந்து பழுக்காது. இதுக்கு பழுக்கு பெட்ரோல் புல்லட் மாதிரி. சில பேர் சொல்லுவாங்க அது பழுக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் கம்பல்சரி சைலன்சர் பழுத்துக்கு. அதுக்கு தான் டைமிங். ஆயில் இன்ஜினுக்கு தேவையில்லைன்னு சொல்லுவாங்க. டாப்பில் வச்சு கரெக்டாக அந்த மார்க்கிட்ட வச்சிட்டோம்னா போகும் சார். எனக்குலாம் யாரும் சொல்லித்தரல. இதெல்லாம் அறிவுபூர்வமாக நான் வந்து ஒவ்வொரு இடையும் கழட்டும் போது எங்கள் ஓனர் கழட்டு சொல்லி போட்டு போவார். அப்போ வந்து நான் பார்ப்பேன் அது எந்த இடத்துல இருக்குது, அது எதுக்காக வைக்கிறாங்கன்னு பார்ப்போம். டாப்பில் நிறுத்துற அப்படிம்பாங்க. அப்படியாங்க 1 பார்ட்டி ஆயிலாக போச்சு. அதனால் டைட் பிடிச்சிச்சு. சீக்கிரம் எடுத்து என்னங்க அது வச்சுக்கிறீங்களா? என்னங்க சீக்கிரம் எடுத்து என்னங்க சீக்கிரம் கிடைக்க முடியலைங்க கடவுளை. சீக்கிரியா
ரிங்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா இல்லை தேய்க்கணும்? சார் எல்லாம் அக்யூரேட்டாக இருக்குது. கரெக்டாக இருக்குது. எல்லாம் ஸ்டாண்டர்ட்னால அது பரவாயில்ல, ஸ்டாண்டர்டாக தாங்க. அதில் ஒன்றும் நீங்கள் அதிலே நம்பர் போட்டு பார்ப்போம். இல்லை என்ன சொல்கிறேன்னா, நமக்கு ரிங்ஸு கொஞ்சம் குறைச்சி போடுவீங்களே கரெக்டாக அக்யூரேட். அதாவது வந்து உங்களுடைய டேஸ்ட் எப்படி ஓட்டுவீங்களா அதே மாதிரி இந்த வண்டிக்கு வைக்க சொல்லிக்கிறேன். ரிங்ஸ் தேய்க்க அப்படி வைக்க சொல்லிக்கிறேன். அவ்வளோதான். அந்த கட்டிடுங்க சார். அந்த கட்டு தான் மனுஷனுடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா விடுங்க. வர்றவரா தெரிஞ்சவர் தான் விடுங்க. அப்படியே வந்து இன்னைக்கு நேற்று கூட பூஸ்ட் தான் கழட்டிட்டு போனால் நினைக்கிறேன். வந்து இப்போ நம்ம தட்டாங்க சார் ஃபஸ்ட்டு. சார் ரொம்ப போர் டைட்டாக தானாங்க, உங்களுக்கு இந்த மாதிரி இறங்காதுங்க. நான் வண்டியில் ஃபஸ்ட்டு நிறைக்காச்சு நம்ம ராமேஸ்வரத்துக்கார வண்டியில். அவ்வளோதான் சார், ஒன்றும் பிரச்சனை அதுக்கிட பரவாயில்ல. ஒரு ஆளுக்கெல்லாம் போகுது. அந்த ஒரு இடத்துல ஆளுக்கு பார்த்தீங்களா அந்த மலைகளை தண்ணி இன்னும் விழுந்துருக்கும் கொஞ்சம் பெத்துரு அது ஓடிச்சு. சாப்பிட்டாராம்மா போட்டிருந்தா ரெடி பண்ணிருந்தேன். கேஷ் வாங்கிட்டான் அப்படின்னாரு. சம்பளம் வாங்கியாச்சுங்களாம்மா, ஒரு மாதம் ஆச்சுங்களாம்மா. நல்லா உயர்ந்தது சரி பாதுகாப்பா. ஆமாம், உங்களை தான் ரொம்ப சொன்னார். ரொம்ப நல்லா பரவாயில்ல சார், எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க. பாயை கேட்டா வாப்பா கேட்டா சொல்லுங்கள். மழை மாதிரி இருக்காது மலை தட்டணும் இல்லைங்களா? தட்டும்போது உங்களுக்கு அந்த சிறுசாய்க்கு இல்லைங்க ஓட்டிங்க. சார் லாக் பண்ணிடலாங்க சார். வாசல் லாக் பண்ணிக்கலாங்க. லைட் பார்த்துங்க சார். லூஸானால் கூடங்க இந்த போல்ட் வளவு இந்த வாசல் வளவு இப்போ நின்றுக்குங்க. ரெண்டு சத்தம் பாருங்க. அப்போ நம்ம கட்டி டோரை கழட்டி பார்த்துக்கலாம். இப்படி நீ பார்க்கணும் சார் கையை. இந்த இடத்துல நீவினீங்கன்னா இப்போ இந்த இடத்துல இப்போ நீன்னு வச்சுங்க சீட்டிங்கான தெரியுங்க. இப்போ கை விட்டு பாருங்கள். அடுத்த முறை பழகிங்க. நீங்கள் கை இப்படி விட்டிங்கன்னா அந்த ஸ்டெப் இருக்குது இந்த இடத்துல. அந்த ஸ்டெப்பு கரெக்டாக உங்களுக்கு வந்து கரெக்டாக சீட்டிங் ஆகிடுச்சு. ஸ்டெப்பு தட்டுச்சுன்னு வச்சு தடுமாடுச்சுன்னா ஒரு சீட்டிங் ஆளி எடுக்கான்னு தெரிஞ்சுக்கலாம். அவ்வளோதான். திருப்பி இல்லைங்களா சார்? ஸ்டெப்பு இந்த கனெக்டிவ் இந்த இடத்துல வந்து கீத்து மாதிரி பார்த்தீங்களா சார்? கையில் விடுங்க, விட்டு பாருங்கள். நைஸாக இருக்கும். நைஸாக இருக்கானுங்க. இந்த பக்கம் நீவினீங்கன்னா இருங்க. இந்த பக்கத்து தோல் மாதிரி இந்த பக்கம் நீ பாருங்க. இப்போ வந்து ஆப்பக்கோட்டில் எனக்கு ஒருத்தர் வேலை செஞ்சுங்க, திருப்பி போட்டு இன்ஜினை சரியில்லைன்னு சொல்லி கொண்டாந்தாருங்க. இப்போ நான் மறுபடியும் திருப்பி போட்டு கொடுத்தேன். அவர் வந்து இன்ஜின் சரியில்லைன்னு சொல்லிட்டாங்களாமாங்க மெக்கானிக்கில். அப்புறம் என்கிட்ட சொன்னாங்க இந்த மாதிரி ஆப்பக்கோட்டில் ஒருத்தர் கஸ்டமர் கூப்பிட்றாருன்ட்டு. சார் திருப்பி இருங்க சார். அப்புறம் இன்ஜின் வந்து செட் ஆகலை அப்படின்ட்டாருங்க அவர். அப்புறம் நான் போய் செல்லாம் ரெடி பண்ணி கொடுத்தேன். கிறிஸ்டின் சார் அவர் மெக்கானிக்கில் மாரியப்பன்னு சொல்லிட்டு ரொம்ப அருமையான மனிதர்கள். அப்போ நான் வந்து சொன்னார், தம்பி கொஞ்சம் வந்து பார்த்து கொடுங்கனாரு. அப்புறம் போய் அங்கே போய் ஐயா பார்த்து கொடுத்த ஐயா இருந்தார்.
போர் எப்படி பாருங்க சார், வெங்கலமாக இருக்குது ஏங்க சார், தானே இருக்குதுங்க. வேறு எந்த ஆளுக்கு போர் இப்படி அமையலைங்க சார். டைட்டாக இருக்கு. ஒரு 5000 கிலோமீட்டர் இன்ஜின் கொஞ்சம் ஆமாம், ஓட வச்சு தாங்க மழை கொடுக்கணும். பட்டு போகிறோம் சீசாகி புரிஞ்சிடும். தெரியுதுங்களா? இப்போ ஃப்ரீயாக வச்சுங்களா? ஆமாம். ஆமாம், எப்படி பாருங்க என்ன டைட்டு வருங்க. இந்த டைட் இருக்கணும். அவர்லாம் பரப்பார் வண்டி இதெல்லாம் எடுத்தால் பரப்பாருங்க, ஓடணும் சார். காமிச்சது மாதிரி சார், பிஸ்டன் பாருங்கள், ஸ்டாண்டர்ட் சைஸ் தெரியுங்களா சார்? ஸ்டாண்டர்டுன்னு அதெல்லாம் தெரியுது. நல்லா பார்த்து கேமரா அனுப்பிச்சுங்க. அவ்வளோதான். உங்கள் திருப்திக்காக சாரோட பாடுபடுறதுக்காக வந்து இன்றைக்கி இவ்வளோ வேலைகளை பார்த்தாச்சு. என்ன எக்ஸாமு? தமிழா? ஜனவரி 26 தைப்பொங்கல் எழுதிச்சோ. அப்போ வாயிலே நின்று மாட்டிட்டு